வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு ஃப்ளவர் ஷோ வந்திருக்குங்க. அந்த வேர்ல்ட் ஆஃப் கார்டன் அப்படிங்கிற டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ளவர் எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்குங்க. இது ஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறோம். செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த எக்ஸிபிஷனுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல டைரக்ட்டா நீங்க பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் டெர்மினல் வந்துருங்க. அங்க வெளிய வந்தோனே ஆப்போசிட்ல நெறைய லோக்கல் பஸ் நெறையா இருக்கும். பஸ்ஸ புடிச்சு நீங்க ஸ்டேடியம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி முனிசிபல் ஸ்டேடியம் அமைஞ்சிருக்குங்க. நீங்க ஈஸியா வந்து ரீச் ஆயிடலாம். இது பயணம் வந்து உங்களுக்கு எளிமையான பயணம் தான். ஓகே. இந்த இடத்துக்கு நீங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 150 சார்ஜ் பண்றாங்க. ஒன்ஸ் நீங்க டிக்கெட் வாங்கிக்கிட்டீங்கன்னா, உள்ள என்ட்ரன்ஸ் இதுதாங்க. நீங்க என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்ளோ சூப்பரா உங்களுக்கு அந்த லைட்டிங்கோட பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி வீடு செட்டப்ல சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 டூ 15 வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லைன்ல ஃபுல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்கும் நல்லாயிருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க வந்து டே டைம்ல வர விட, நைட் டைம் வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லைட்டிங்கோட சூப்பரா பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமா இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸுங்க. உங்களுக்கு தாறுமாறா இருக்கும். பார்த்தோனே உங்களுக்கு புடிக்கிற மாரி ஒரு என்ட்ரன்ஸா அமைஞ்சிருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த ஃப்ளவர் ஷோவோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்ட் ஆஃப் கார்டன் அப்படிங்கிற மாரி ஒரு தீம் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற கார்டன் ஸ்டைல் செட்டப் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதில நடந்து போறதுக்கு அவ்ளோ ஜாலியா இருக்குங்க. ஏன்னா, நீங்க பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினல் மாரியே தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஆனா கிட்ட போய் பார்க்குறப்ப ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினலா இல்லாம ஆர்ட்டிஃபிஷியலாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அது ஒரிஜினல் மாரியே உங்களுக்கு பயங்கரமா உங்களுக்கு பார்க்க தோணும். பட் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. இது அவ்வளோ நீட்டா, அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் பூலாம் பண்ணியிருப்பாங்க. சும்மா தாறுமாறா இருக்கும் உங்களுக்கு. நீங்க ஒன்ஸ் நீங்க போறப்போ அந்த பிளேஸ விட்டு வெளிய வரதுக்கு அவ்வளோ மனசே வராதுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம ஒவ்வொரு கட்டமா உள்ள நகர்ந்து போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங்கோட அந்த குகை செட்டப்ல வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தொங்க விட்டு, அந்த லைட்டிங்கோட பார்க்குறப்போ வந்து சும்மா தாறுமாறா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒரு நல்ல தரமான ஸ்பாட்டுங்க. நம்மளுக்கு வந்து உள்ள இருக்கிறப்போ வந்து இது ஆக்சுவலி நம்ப பாலக்காடு தான அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவ்ளோ சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வர மக்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோ ஷூட், அப்புறம் வந்து ரீல்ஸ் இத தான் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லா இதான் எடுக்குறாங்க. ஏன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும் இந்த இடம். இங்க வந்து நீங்க வந்து 150 மட்டும் சார்ஜ் பண்ணா போதுங்க. நீங்க கேமராவுக்கோ, மத்த அக்சஸரி எதுக்கும் நீங்க வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் 150 நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ நேரம் வேணா டைம் உள்ள ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க கேமரா எவ்வளோ வேணா நீங்க எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு. எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாங்க. தரமான ஸ்பாட்டுங்க. இந்த ஃப்ளவர் ஷோ பொறுத்தவரைக்கும் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் தாங்க. அந்த டிசைன் தான் மெயின் ஹைலைட்டே சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த பூக்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் இன் ஷேப்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஓவல் ஷேப்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அனிமல்ஸ் ஷேப்லயும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டால் ஷேப்ல பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூக்கள வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. சும்மா பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருக்குங்க. வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இவ்வளோ பொறுமையா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு ஒரு பயங்கரமா ஃபீல் ஆகும்.
பட் அவங்க பண்ணுங்களுக்கு ரொம்ப பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த இடம். முக்கியமா சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃப்ளவர் ஷோங்க. இங்க வந்து கிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலியா வரவங்களுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்லாம் இங்க இருக்கு. ஆக்சுவலி டிஜே வச்சிருப்பாங்க. டிஜே சாங் ப்ளே ஆயிட்டே இருக்கும். நீங்க டான்ஸ் ஆடிக்கலாம். அதுவும் இல்லாம கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கியூட் கூட டிசைன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் கார்ட்டூன் ஸ்டைல்ல வந்து ஃபிகர்ஸ்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. நம்ம கிட்ஸுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி போறதுக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா இருக்குங்க வந்து. ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, அந்த டிஜே டான்ஸ் வந்து செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலி எனி டைம் வந்து உங்களுக்கு சாங் ப்ளே ஆயிட்டே இருக்கும். சின்ன பசங்கலாம் சும்மா ஜாலியா டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளோ அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல தரமான ஒரு ஃபேமிலி கிட்ஸோட வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு போறதுக்கு இந்த ஸ்பாட் சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலி இந்த எக்ஸிபிஷன பத்தின ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து ஈவினிங் டைம் வந்தா செம்ம சூப்பரா இருக்குங்க. ஏன்னா லைட்டிங் போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேல இருக்கிறத விட நைட் வந்து சும்மா தாறுமாறா இருக்குங்க. நீங்க பயங்கரமா நீங்க என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லைட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா, சும்மா சூப்பரா இருக்கும். அந்த கலர் லைட்டிங்க்கு உங்க லைட் கலர் ட்ரெஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மேட்சிங்கா இருக்குங்க. கண்டிப்பா மறக்காம இந்த 2 ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல வந்து கிரவுட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நீங்க வீக் டேஸ்ல வந்தா சும்மா சூப்பரா இருக்கும். நல்லா தரமா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் நம்ப. ஒன்ஸ் உள்ள நீங்க ஃப்ளவர் ஷோ எக்ஸிபிஷன் பண்ணிட்டு, கிட்ஸ் கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளிய வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபன் ஆக்டிவிட்டி நெறையா இருக்குங்க. எக்ஸாம்பிள் ஜெயின் வீல் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளவர் எக்ஸிபிஷன தாண்டி உங்களுக்கு வந்து பர்சனல் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களோட எக்ஸிபிஷனும் அங்க வெளிய வச்சிருப்பாங்க. அங்கேயும் நெறையா ஃபுல்லா உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நீங்க. எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலி. நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். ஒரு விளையாட்டு பொருட்கள் நெறையா இருக்கும். அப்புறம் வந்து மெடிசின் சம்மந்தமா நெறைய ஸ்டால்லாம் இருக்கும். இங்க ஸ்டால் பேஸ் பண்ணி நெறைய போட்டிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸிபிஷன், அப்புறம் வந்து இந்த ஃப்ளவர் ஷோ, அப்புறம் இந்த ஸ்டால்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்க ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கோர்ட் உள்ள இருக்குங்க. ஆமாங்க. ஃபுட் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க லோக்கல் ஃபுட்டும் இருக்கும். வெளிய ஃபாரின்ல சம்திங் எந்த ஃபுட் உங்களுக்கு இருக்கு. நெறைய ஃபுட்ஸ் நெறைய உள்ள வச்சிருப்பாங்க. நீங்க தரமா நீங்க ஒன்ஸ் நீங்கலாம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, நீங்க வந்து லாஸ்ட்டா ஃபுட் ஃபுல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்க அந்த டேவ முடிச்சுக்கலாங்க. ஒரு தரமான ஸ்பாட் இந்த ஸ்பாட். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ல இந்த வீக் டேஸ்ல வந்து இந்த ஸ்பாட் என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நம்ம வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு நீங்க வாங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.